ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் 14ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்களானது நிகழப்போகிறது, இவர்களுக்கு கிரக நிலைகளானது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கின்றன, அதனுடைய அடிப்படையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களானது காத்திருக்கிறது, இவர்களுடைய எதிர்காலங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி அமையும் அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை சிம்மராசி நேர்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு அவர்களுடைய தொழில் உத்தியோகங்களானது எப்படி இருக்க போகிறது, அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி இருக்கும், அவர்களுடைய எதிர்காலங்களானது பார்த்திங்கன்னா எப்படி அமையும் அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய தொழில் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜூன் 14ஆம் தேதி அன்று மாற இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றங்களினுடைய பயிற்சியினுடைய தாக்கங்கள் உங்களுக்கு ஒரு புதிய மறுமலர்ச்சியை தோற்றுவிக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவிற்கு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த ஒரு காலகட்டத்திலேயே பார்த்திங்கன்னா உங்களது ராசிநாதனான சூரிய பகவான் 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது உங்களுக்கு பெரிய ஒரு அதிகாரத்தை பார்த்திங்கன்னா நிலைநிறுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லலாம், நிலைநிறுத்தும். அதேபோல் பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய யோகக்காரகனான செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் பார்த்திங்கன்னா 10ஆம் வீடான ஜீவனஸ்தானத்திற்குள் பிரவேசிப்பது உங்களுக்கு உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா பெரிய அசுர பலத்தை கொடுக்குங்க. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை கொடுத்துருக்கு. உங்களுடைய பணியிடத்திலுமே நீங்கள் எடுக்கக்கூடிய அதிரடி மற்றும் தைரியமான முடிவுகள் உங்களுடைய நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வித்தாக பார்த்திங்கன்னா அமையும் அப்படின்னே சொல்லலாம். வளர்ச்சிக்கு வித்துட்டு மேலதிகாரிகளினுடைய பாராட்டை பார்த்திங்கன்னா பெறக்கூடுவீர். அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜூன் 14ஆம் தேதி அன்றே சூரிய பகவான் 11ஆம் வீட்டிற்கு மாற இருக்கிறாரு. ஸோ அந்த நேரங்களில் உங்களுடைய கடின உழைப்பானது பார்த்திங்கன்னா ஏற்றார் போல் இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வுகள், ஊதிய உயர்வுகள் எல்லாமே கைக்கூடி வரக்கூடிய நேரங்கள்ங்க. அதேபோல் உங்களது ராசிக்கு அஷ்டம சனி நீடிப்பதனால உங்களுடைய பணி இடங்களில் சில மறைமுக எதிர்ப்புகள் இருக்க செய்யும். ஸோ இருந்தாலுமே பார்த்திங்கன்னா 10இல் செவ்வாயும் 11இல் சூரியனும் பலமாக இருப்பதனால உங்களுடைய எதிரிகள் உங்களது ஆளுமையை கண்டு தானாகவே பார்த்திங்கன்னா பின்வாங்குவார்கள். ஸோ அதனால் பெருசாக பயப்பட தேவையில்லை, இருந்தாலும் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டோம். அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட வேண்டாம், கவனத்தோடு இருங்க. உங்களுடைய வியாபாரத்தை பார்த்தோம் அப்படின்னா சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாகவும் பன்னாட்டு நிறுவனங்கள் மூலமாகவுமே புதிய ஆர்டர்களை பெறுவதற்கு உன்னதமான காலகட்டங்களாக இருக்குங்க. அதேபோல் உச்சகுரு மற்றும் சுக்கிரனினுடைய 12வது இடத்து சேர்க்கையானது உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி, மருத்துவ பொருட்கள், ஆன்லைன் வணிகம் மற்றும் டிராவல்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எதிர்பாராத ஒரு புதிய வாடிக்கையாளர்களை பார்த்திங்கன்னா தேடி கொடுக்கும். தன லாபாதிபதியான புதன் பகவான் இந்த ஜூன் மாதத்தினுடைய இறுதியில் தன்னுடைய சொந்த வீடான 11ஆம் வீட்டில் ஆட்சி பலத்துடன் சஞ்சரிப்பதனால உங்களது வாக்கு சாதுரியத்தினால் புதிய முதலீடுகளை பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கலாங்க. இருந்தாலுமே 7இல் ராகுவும் 8இல் சனியும் நீடிப்பதனால கூட்டு தொழிலில் புதிய கூட்டாளிகளை இணைக்கும் போது அனைத்து ஒப்பந்தங்களையும் சட்டப்பூர்வமாக பார்த்திங்கன்னா பத்திரத்தில் பதிவு செய்து கொள்வது உங்களுடைய பிற்காலத்திற்கு பார்த்திங்கன்னா நஷ்டங்களை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ என்னடா நம்ம இப்படி பழகிட்டோம், இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே பார்த்திங்கன்னா யார் மீதும் நம்பிக்கை வைக்காமல் எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே இந்த சொத்து ரீதியாக இந்த பாண்டு பத்திரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துருச்சு அப்படின்னா அது யாராக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த செகண்டில் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு படித்து பார்த்து அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா கையெழுத்திடுவது தான் சிறந்தது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா முறையாக சட்டப்பூர்வமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்துக்கோங்க. உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மிக ஒரு பிரமிக்கக்கூடிய அளவிற்கு பண வரவுகளும் அதற்கு இணையாகவே பார்த்திங்கன்னா சுப செலவுகளும் காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இரண்டு கலந்து இருப்பதனால பார்த்திங்கன்னா
இந்த ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் சூரிய பகவான் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்வது உங்களுடைய வருமானத்தை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தி கொடுக்கும். அதே போல் சமுதாயத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக அவங்களுக்கு புதிய ஒரு பொருளாதார நன்மைகளானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுங்க. அதே நேரத்தில் உச்சகுரு மற்றும் சுக்கிரனுடைய உங்களது 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் இணைவதனால உங்களுடைய கையில் வரக்கூடிய பணப்புழக்கங்கள் வீண் விரயமாகாமல் புதிய இல்லம் கட்டுவதற்காகவோ அல்லது மனை வாங்குவதற்காகவோ அல்லது இல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளவர்களினுடைய திருமண விசேஷங்களுக்காகவோ சுப செலவுகளாக வந்து மாறலாம். ஆடம்பர சொகுசு பொருட்கள் மற்றும் குடும்பத்தினருடன் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் சுற்றுலா செல்வதற்காக பணத்தை தாராளமாக நீங்கள் செலவிடுவீர்கள். அதில் எந்த ஒரு மனக்கசப்புகளும் இல்லாமல் சந்தோஷமாக வந்து பார்த்திங்கன்னா செலவிடுவீங்க. இந்த செலவுகள் உங்களை எந்த ஒரு கடனிலும் வந்து பார்த்திங்கன்னா வீழ்த்தாது. அதற்கு மாறாக மனதிற்கு வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் உங்களுடைய ஆரோக்கியங்களை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கிய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பாதிப்புகள் எதுவும் வந்து ஏற்படாது. பெருசாக எந்த ஒரு பாதிப்புகளும் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அஷ்டம சனியினுடைய தாக்கங்கள் சற்று வந்து இருப்பதனால 12இல் இருக்கக்கூடிய உச்ச குரு பகவான் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேடயமாக வந்து பார்த்திங்கன்னா விளங்குவார். அதாவது கேடயமாக ரொம்ப பாதுகாப்பான ஒரு இதாக வந்து பார்த்திங்கன்னா இருப்பார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா குருவினுடைய சுப பார்வை உங்களுடைய 4ஆம் வீடு 6ஆம் வீடு மற்றும் 8ஆம் வீட்டின் மீது வந்து பதிவதனால கடந்த காலங்களாக உங்களை வாட்டி வதைத்த நாள்பட்ட பிணிகள் படிப்படியாகவே வந்து பார்த்திங்கன்னா குறைய தொடங்கும். ஏற்கனவே உங்களுக்கு பல வியாதிகள் பல தொந்தரவுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னாலுமே அந்த ஒரு விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா தீர்வாகக்கூடிய அளவிற்கு மருந்து மாத்திரைகள் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஈஸியாகவே குணமடைஞ்சிடும். புதிதாக ஏதாவது பிரச்சனைகள் உருவாகுமானால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கால சூழ்நிலைகளில் உங்களுக்கு எதுவும் பாதிப்புகள் ஏற்படாது. ஆரோக்கியங்கள் நன்றாக இருக்கும். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ஜூன் 21 முதல் செவ்வாய் 10இல் அமர்வதனால உங்களுடைய உடலில் அசாத்திய சுறுசுறுப்பு ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும். அந்த சுறுசுறுப்பை நீங்களே உணர்வீங்க. ரொம்ப சோம்பலாக இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மாறுபட போகுது. உத்தியோகத்தில் அதிகப்படியான வேலைப்பளு காரணமாக முறையான ஓய்வை எடுக்க வேண்டும். ஆனால் ஓய்வு எடுக்க வந்து தவறக்கூடாது. ஓய்வை எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நிறைய ஒரு ஆரோக்கியங்களானது கிடைக்கும். 12இல் சுக்கிரன் இருப்பதனால லேசான ஒரு கண் சோர்வு தூக்க கலக்கங்கள் இந்த மாதிரிலாம் வந்து இருக்க செய்யும். ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் ஏற்படும். கண் சோர்வுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இரவு நேரங்களில் முறையான உறக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ரொம்ப லேட் நைட்டாக தூங்கக்கூடாது. கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா தூங்க பழகிக்கோங்க. ஏன்னா அந்த அளவிற்கு உங்களுடைய அலுவலகத்தில் வேலைகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேரமாக வந்து சாப்பிட்டு நேரத்தோடு படுத்து தூங்கி எழுந்துச்சிங்க அப்படின்னாவே உங்களுடைய உறக்கங்கள் அப்படிங்க இருக்கும்போது உங்களுடைய உடலிற்கு வந்திருக்கு தேவையான ஓய்வையும் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப சீராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கு இப்போ தேவை வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய நிரந்தர தூக்கங்கள், இரவு நேர தூக்கங்களை வந்து தொலைச்சிடக்கூடாது. வேலை பளு வந்து பகல் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம அதற்கு தகுந்தாற் போல் முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தூக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உணவு கட்டுப்பாடு முறைகளையும் வந்து நீங்கள் கவனிச்சுக்கணும். சிம்மராசி அன்பர்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் அந்யுன்யத்தையும் அன்பையும் வாரி வழங்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் இப்பொழுது 12ஆம் வீட்டிற்கு சென்று உச்ச குருவுடன் இணைந்திருப்பது தம்பதியரிடையே உள்ள ஈர்ப்பையும் தாம்பத்திய சுகத்தையும் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வாழ்க்கை துணையுடன் இணைந்து நீண்ட தூர பயணங்களையோ அல்லது ஆன்மீக சுற்றுலாக்களையோ வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டு மகிழ்வீர்கள். குடும்பத்தில் இருந்த பழைய சச்சரவுகள் யாவுமே இந்த பயணங்களின் மூலமே வந்து பார்த்திங்கன்னா பறந்தோடும். திருமண வயதில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு வரன்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு அல்லது தூர தேசங்களில் இருந்து நல்ல வரன்கள் அமைந்து நம்மளுடைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா சுபமங்கள கெட்டிமேள சத்தங்கள் கேட்க செய்யும். இல்லத்தில் சுபகாரிய விசேஷங்கள் கூடி வருவதனால உறவினர்களினுடைய வருகையினால் வீடு எப்போதுமே களை கட்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். இப்போ மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் இது கல்விக்காரகனான குரு பகவான் இல்லையா.
அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியாகவும் இருப்பதோடு மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 12ஆம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உச்ச நிலையில் வந்து சஞ்சரித்திருக்கிறாரு. ஸோ அந்த உச்ச நிலையில் இருப்பதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிற்கு சென்று மேல் படிப்பை வந்து பார்த்திங்கன்னா படிக்கலாம். அந்த படிப்பை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு விருப்பத்தோடு இருப்பீங்களா, அந்த மாணவர்களினுடைய கனவுகள் இப்பொழுது நினைவாக போகிறது. அதற்கான விசா அனுமதிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக விரைவிலேயே கிடைக்கும். வெளிநாட்டு பல்கலைக்கழக சேர்க்கைகள் எந்தவித தடைகளும் இன்றி உங்களுடைய கைக்கு வந்து சேருங்க. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.